இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோ வைஸ்லி, ஞானமாக விதையுங்கள் அப்படின்னு தான். அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாம். இசப்பா, இந்த நாளுக்காக நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைக்கு கூட இசப்பா, நீங்கள் வைத்திருக்கிற வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க இசப்பா, எந்தெந்த இடத்துல நாங்கள் விதைக்கணும், எந்தெந்த இடத்துல நாங்கள் விதைக்கக்கூடாது அப்படின்ற காரியத்தை நீங்கள் எங்களுக்கு உணர்த்தும் போது அதன்படி அப்பா கேட்கிறவர்களா இல்லாமல் அப்பா அதை செயல்படுத்துறவர்களா கூட இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறவர்களா மாத்திரம் இல்லாம அதை செயல்படுத்துறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இன்றைக்கான வேத பகுதி என்ன அப்படின்னா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கலேஷியன்ஸ் சாப்டர் 6 verse 8. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். For he who sows to his flesh will of the flesh reap corruption, but he who sows to the spirit will of the spirit reap everlasting life. ஆமென். அதாவது நம்ம நிறைய நேரத்தில் ஏன் சடனாக நான் ஒரு மாதிரி என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப டவுனாக இருக்குது, எதனால என்னோட லைஃப் ரொம்ப மேடும் பள்ளமாக இருக்குது, ஏன் நான் நல்லா தான் இருந்தேன், சடனாக ஒரு டவுன்ஃபால், சடனாக ஒரு சோகம், சடனாக ஒரு போராட்டம், அந்த போராட்டமும் ஏன் இந்த மாம்சீக போராட்டங்களாக இருக்குது, ஏன் என்னால் மேற்கொள்ள முடியல, ஏன் என்னால் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருக்க முடியல, ஏன் என்னால் வேதத்தை ஒழுங்காக வாசிக்க முடியல, ஏன் என்னால் சபைக்கு போக முடியல, அப்படியே சபைக்கு போனாலும் ஏன் என்னால் மெசேஜை ஒழுங்காக கேட்க முடியல அப்படின்ற காரியங்கள்லாம் நீங்கள் சிந்தித்து கொண்டு இருந்தீங்கன்னா, நம்ம எதில் விதைக்கிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. வசனம் என்ன சொல்லுது? மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பானா. நம்ம டெய்லி நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்மளோட மாம்சத்துல விதைக்கிறவர்களா இருக்கிறோமா, ஒருவேளை நம்மளோட எமோஷன்ஸ்ல, பணத்தில், நம்மளோட சுய இச்சையில், நம்மளோட கண்களின் இச்சையில், இல்லைன்னா ரீல்ஸில், இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி அற்பமான பூமிக்குரிய காரியங்களை நம்ம விதைத்து கொண்டு இருக்கிறோமா. மாம்சீக காரியங்கள், கோபம், கசப்பு, இந்த மாதிரி காரியங்களை நம்ம விதைத்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அழிவை அறுப்போமா. அதனால தான் நமக்குள்ள ஒரு நிம்மதியே இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. ஆனால் நம்ம தேவனின் பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஞானமாக விதைக்கணும். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கு நம்ம ஆவிக்கென்றுனா என்ன? அந்த ஆவின் கனியை நம்ம பார்க்குறோம். அன்பு, லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி காரியங்களை நம்ம விதைச்சோம் அப்படின்னா நம்ம நித்திய ஜீவனை அறுப்போம். ஆனால் இதே நம்ம அதற்கு எதிர்மறையான உலகத்தின் காரியங்களில் நம்ம விதைக்க ஆரம்பித்தோம், அதாவது மாம்சீக காரியங்களை நம்ம விதைக்க ஆரம்பித்தோம், தேவனை அருவெறுக்கிற தேவனுக்கு அருவெறுப்பான காரியங்களை விதைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம அழிவை தான் அறுப்போம், அதாவது நரகத்திற்கு தான் சேரும். ஆனால் இதை நம்ம நித்திய ஜீவனை போய் சேரணும் அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்கென்று நம்ம விதைக்கும் போது நம்ம நித்திய ஜீவனுக்கு போய் சேருவோம். நம்ம இந்த பழமொழி இருக்குல்ல, எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் அப்படின்னு. ஸோ அப்போ இன்றைக்கு நம்ம மாம்சத்திற்கு விதைச்சோன்னா நம்ம அழிவை அறுப்போம். ஆனால் இதே நம்ம ஆவிக்கென்று, பரிசுத்த ஆவிக்கென்று விதைச்சோன்னா நம்ம நித்திய ஜீவனை அறுப்போம். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஓகே, வாங்க இன்னைக்கு ஜெபிக்கலாம். ஏசப்பா, இன்றைக்கு இந்த வார்த்தையை வைத்து எங்களோட பேசினதுக்காக நன்றி. ஏசப்பா, நாங்கள் உமக்குள்ள ஆண்டவரே ராஜா ஆவிக்கென்று விதைக்க அப்போ அந்த நித்திய ஜீவனை அடைய எங்களுக்கு கிருபைத்தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். God bless you. Have a great day.